ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் வந்து நம்ம வந்து அந்த முட்டை பந்தயத்து தர்ஷிகா பேசினதை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து அதை ரஞ்சித் பேசினதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க லைக் போட்டுவிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, தர்ஷிகா பேசினதுக்கப்புறம் அகைன் எழுந்து தீபக் ஒரு செஷன் வேணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த இடத்துல அவர் வந்து திருப்பி திருப்பி அவர் பிடிச்ச முயலுக்கு 3 காலில் நிற்கிறது வந்து அவர் ஸ்டாண்ட் அப்படியே இருக்கும். அதில் கொஞ்சம் வந்து மாற்றி வந்து அருண் வந்து எழுந்து ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு ஏதோ ஒன்று ஹிட் ஆகிருக்கு. அதில் அவர் எழுந்து வந்து நான் இந்த இடத்துல ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இதில் வந்து அண்ணன் வந்து கரெக்டாக கூட சொல்லியிருக்கலாம், அதை நான் தப்பாக கூட புரிஞ்சிருக்கலாம், இதுக்கப்புறம் இதை பற்றி பேச வேணாம் விட்டுடுறேன் அப்படின்னும்போது அட்லீஸ்ட் அவர் அந்த ஸ்டாண்டுக்காவது இறங்கி வந்தார். ஆனால் தீபக் திருப்பி திருப்பி நான் உனக்கு சொல்லி வந்த புரிய வச்சதை புரிய வச்சு தான் ஆகுவேன், இல்லைனா இதை நீ புரிஞ்சுக்கிட்டே தான் ஆகணும்னு வந்து ஃபோர்ஸ் பண்ணது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அருண் வந்து சொல்லிட்டாரு. அந்த இடத்துல அவ்வளோ நேரம் ஆர்கியூமெண்ட் போனது வந்து என்ன சொல்கிறது, அண்ணன் சொன்னதை நான் தப்பாக கூட புரிஞ்சிருக்கலாம், இதோட இதை விட்டுறலாம், இது பெருசாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அது வரைக்குமாவது அவர் இறங்கி வந்தார். இவர் இவர் சொல்கிறதே ப்ரூஃப் பண்ணணும்னு ஆரம்பித்ததே இவரால் தான். இவர் அந்த வார்த்தையை சொல்ல போய் அவர் அதை பிடிச்சிக்கிட்டு தான் பண்ணதுன்னும் போது அந்த இடத்துல திருப்பி திருப்பி அவர் அதை ரியலைஸ் பண்ண மாதிரி தெரியல, அவரால் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கே அப்படின்னு. ஆனால் அதை ரியலைஸ் பண்ண அருண் வந்து அந்த இடத்துல எழுந்து நின்று ஒரு பதிலை சொல்கிறாரு. இந்த இடத்துல நான் வந்து அருண் அது தப்பு சொல்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லை, அட்லீஸ்ட் அவர் அதையாச்சும் பண்ணாரே அப்படின்னு தான் நான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ வந்து அருண் சொன்னோன்னே, இது வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, உங்களுக்கு நியாய தர்மம் எல்லாமே தெரியும், இந்நாள் அந்நாள் பொன்னாள்னு எல்லா கேப்டனுமே எல்லா கேப்டனுக்கான கருத்துக்களை எடுத்து வச்சுருக்காங்க, பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நான் வந்து என்னோட கேப்டனில் என்னோட குரல் மட்டும் ஒலிக்கணும்னு நினைக்கிறேன், அது உங்களோட குரலாக ஒலிக்கணும், அதான் உங்களை பேச வச்சுட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணேன். ஆனால் அதாவது தர்ஷிகா பண்ணது அவருக்கு வந்து அவ்வளோ கோவம் வருது, அதை தான் அவர் சொல்கிறாரு. நான் என்னோட கேப்டனாக மட்டும் இருக்கும், என்னோட வாய்ஸ் மட்டும் கேட்கணும்னு ஆசைப்படலை, எல்லாரும் பேசணும், எல்லாருமே கலந்து பேசி அன்பாக இந்த கேப்டன்ஷிப்பை கொண்டு போகணுன்னு தான் நினச்சேன். அதே மாதிரி இந்த முட்டை எடுக்கிறதுலே வந்து ஏன் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தால் மட்டும் எடுங்க, மற்றபடி இதில் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதில் எனக்கு அக்செப்டன்ஸ் இல்லை. அங்கே பேசினதுமே உங்கள் கேப்டன்ஷிப்பில் டீம் பிரிக்கும் போது பேசினது தான். அங்கே ஒருத்தங்க ஒன்று ஆரம்பித்து அதை இன்னொருத்தங்க பெருசாக்கி இல்லை தேவையில்லாத ஒரு விஷயமா அது டைவெர்ட் ஆகும்போது அங்கே கண்ட்ரோல் எடுக்கணுன்றது தான் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை தவிர, நீங்கள் இந்த டாபிக் உள்ள வரல அப்படின்னும் போது அதை நீங்கள் அங்கே சொல்லியிருக்கணும். இது இந்த டாபிக் உள்ளே வரல, இதனே நீங்கள் ஆரம்பிச்சிங்க, இல்லை இதனையே பெருசுப்படுத்துறீங்க, இதை விட்டுடுங்க. நம்ம இப்போ என்ன பேசுகிறோம், டீம் பிரிக்கணும், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆள் வேணுமா எக்ஸ்ட்ரா ஆள் போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக போட்டுக்கணுமா கம்மியாக போட்டுக்கலாம், அவ்வளோதானே தவிர அந்த கோஆர்டினேஷனை பற்றி பேசலாமே தவிர இந்த சொசைட்டி கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் அந்த ஜாப் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறது, அந்த ஜாபுக்கான டெஃபினிஷன் கரெக்டானு கேட்கறது, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு அப்படின்னு ஒரு கேப்டனாக அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக போல்டாக வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கணும் ரஞ்சித் சார். நீங்கள் அதை பண்ணலை, அதை பண்ணாததை விட்டுட்டு என் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தால் மட்டும் அதில் பண்ணு கை வைங்க, இல்லைனா அது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து இதை நீங்கள் அருணை பார்த்தோ தீபக்கை பார்த்தோ சொல்லியிருக்க வேண்டிய பதில். இது வந்து சம்மந்தப்பட்ட டாபிக் இல்லை, இதை பேசாதீங்க, இல்லை அப்படியே சம்மந்தப்பட்ட டாபிக்னால இந்த இடத்துல இது தேவையில்லாத டாப்பிக்கு, இது சொசைட்டிக்கு வெளியில், இது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணும் கேப்டன் சார். நீங்கள் சொல்லாதது உங்கள் தப்பு தான். ஆனால் அந்த கோவத்தை நீங்கள் எப்படி காட்டுறீங்கன்னா, தீபக் சார் மேலே டைரெக்டாக காட்ட முடியாது, இல்லை இருக்கிற கண்டஸ்டன்ஸ் மேலே டைரெக்டாக காட்ட முடியாது, அதனால் வந்து முட்டை எடுத்தவங்க தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்னது வந்து அது அக்செப்டன்ஸ் இல்லை. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தான் அவங்க சொன்னாங்க, அது கிளியராக சொன்னாங்க, கண்ட்ரோலிங் பவர் எடுக்கணும்னு. ஸோ அது உங்கள் தப்பு தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாரையும் நான் மாடு மாதிரி நினைக்கல, மாடு மாதிரி நினச்சிருந்தேன்னா அப்படின்னு சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஓவராக பேசின மாதிரி தான் இருந்தது. அந்த இடத்துல தர்ஷிகாவோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி வந்து நக்கலாக தான் சிரித்தாங்க. பட் ஆனால் அந்த முட்டை எடுத்ததுனால அவருக்கு அதில் கோவம் வந்துச்சு. அப்போ அந்த கோவத்தை நீங்கள் முன்னாடியே அந்த ஆர்குமெண்ட் போகும்போதே காட்டியிருக்கணும்ல, இது வேறு மாதிரி போகுது, இவ்வளோ தேவையில்ல, இத்தனை கேப்டன்ஷிப்புக்கு ஒரு மரியாதை கொடுத்தீங்களா, என் கேப்டன்ஷிப்புக்கு ஒரு மரியாதை கொடுங்க, நான் வந்து பேசுகிறத கேட்கணும், உங்களுக்கு ஒப்பீனியன் எடுத்து வைங்க, ஆனால் டைவர்ஷன் வேற எங்கெங்கேயோ டாபிக் டைவர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஏன் தீபக் சாரை பேச விட்டு அழகு பார்த்தீங்க, அருணும் அவங்கள சண்டை போட விட்டு அழகு பார்த்தீங்க, இல்லை அதுக்கு நடுவில் விஷால் வராருன்னா அவரை பேச விட்டு அழகு பார்த்தீங்க, உங்கள் தப்பு தானே. அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களெல்லாம் நான் மாடு மாதிரி நினைக்கல, ஐ எம் நாட் எ ரைடர், மாடு மாதிரி நினச்சிருந்தா அந்த இதில் சவுக்கில் எடுத்து அடித்தா வந்து பிஞ்சிரும் தொட அப்படின்லாம் சொன்னதெல்லாம் கொஞ்சம் அவ்வளோ ஹாஷாக இருந்தது. மேபி வீக்கெண்டில் அதை அட்ரஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. அந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் ஓவராக தான் அப்போனா எதிர்க்க இருக்க கண்டஸ்டன்ஸை நீங்கள் வந்து மாடு மாதிரி நினைக்கல அப்படின்னு சொல்கிறது எக்ஸாம்பிளுக்கு சொன்னாலும், ஜாக்லின் குரங்கு மாதிரி அப்படின்னு சொன்னது தப்பாக போச்சுன்னா, இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்கில் ஓரியன்ட் லேபர் ஓரியன்ட் சொன்னது தப்பாக போச்சுன்னா இதுவும் தப்பு தானே. அதே மாதிரி ஒரு மாடு மட்டும் நீங்கள் ஈஸியாக அடிச்சிருவீங்களா? அது மட்டும் வந்து அனிமல்ஸ் வந்து இது பண்ணக்கூடாது, ஹார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு சினிமாலேயோ எல்லா இடத்துலையுமே இப்போ வர பட்சத்தில் ஸ்க்ரீனில் வரும்போது எந்த அனிமல்ஸையும் ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டாக் வந்து ஒரு ஷாட்டில் தெரியாமல் வந்துருச்சுன்னா கூட அதுக்கு வந்து நீங்கள் பர்மிஷன் வாங்குனீங்களா? அந்த அனிமல் அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது காட்டும்போது
அப்படின்ற மாதிரி இப்போ சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. இல்லை சொசைட்டி வந்து அவங்களுக்கான அந்த அனிமல்ஸ்க்கான அந்த ரெஸ்பெக்டிவ் இல்லை அதுங்களுக்கான ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அவங்க அந்த அனிமல்ஸை கொண்டு வந்து ஷார்ட்டில் வைக்கணும்னா கூட நீங்கள் பர்மிஷன் வாங்கணும். எந்த அனிமல்ஸையும் வந்து ஹார்ம் பண்ணக்கூடாது. படத்து மூலியமாவோ இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஷார்ட் ஃபில்ம்லேயோ இல்லை ஒரு சீரியல்லையோ கூட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இவ்வளோ பெரிய ஷோவில் பப்ளிக் ஷோவில் நீங்கள் வந்து கண்டஸ்டன்ஸை மாடு மாதிரி அப்படின்னு எக்ஸாம்பிளாக பேசினதும் இல்லை அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள்னு வச்சுக்கிட்டாலும் நீங்கள் மீன் பண்ண வந்தது அதுதானே. எல்லாரையும் வந்து நீங்கள் மனுஷங்களாக நான் ட்ரீட் பண்ணுறேன், மாடாக ட்ரீட் பண்ணியிருந்தால் அடிச்சிருப்பேன், தொடை பிஞ்சிரும் அப்படின்லாம் சொன்னதெல்லாம் எவ்வளோ வந்து அதுவும் ஒரு கேப்டனில் இதை பண்ணலாமா? மஞ்சரி வந்து மார்க் பண்ணாங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்திலே வந்து ஒரு கேப்டனுக்கு அவ்வளோ கோவம் இருக்கக்கூடாது. அந்த கண்ட்ரோல் அவங்க கிட்டே இருக்கணும். அவங்க ட்ரிகரே பண்ணாலும் கேப்டன் வந்து கண்ட்ரோலில் இருக்கணும்னு சொல்லி தானே அதை மார்க் பண்ண செஞ்சதுக்கெல்லாம் எடுத்தீங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு கேப்டன் என்னதான் தர்ஷிகா வந்து அந்த முட்டை எடுத்தாலும் உங்களுக்கு ஏன் சார் கோவம் வருது? நீங்கள் செஞ்ச தப்புனா அதை ரியலைஸ் பண்ணுங்கள். அடுத்த வாட்டி நடக்காமல் பார்த்துக்கோங்களேன். இல்லை அது நடந்தது காரணமாக இருக்கவங்கள வார்ன் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாரையுமே அந்த தப்பு செஞ்சவங்க செய்யாதவங்க எல்லாரையுமே பொதுவாக வச்சுட்டு அதுவும் அவங்கள மாடு கூட கம்பேர் பண்ணி பேசுறது என்ன சார் இது? இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச மேனஸா? இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச டிசிப்ளினா? ஒரு லீடர்ஸ் இப்படி தான் பேசலாமா? எனக்கு தெரியல. அதே மாதிரி அனிமல்ஸையும் நீங்கள் மட்டன் தட்டி தான் அந்த இடத்துல பேசியிருப்பீங்க. அடித்து பிஞ்சிரும் தொட அப்படின்னா ஒரு மாடை அடிக்கிறது உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சா? இது மாடு அப்படின்னு சொல்லும்போது எந்த அனிமல்ஸையும் ஹார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஓகே, அந்த மீட்டு சாப்பிட்றது சேர்த்து அது வேற இதில் போயிடும், அந்த விஷயத்தில் போயிடும், அது வேற. பட் ஆனால் அது கஷ்டப்படும்னு தெரிஞ்சு அது அது அடிக்கிறது அப்படிங்கிற போது பார்க்கும்போது அது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. பேசியிருக்க வேணாம். ப்ளஸ் கண்டஸ்டன்ஸ் கூட அதை கம்பேர் பண்ணி பேசியிருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து அவர் என்ன சொல்வார்னா, நீங்களே கத்துவீங்க, நீங்களே பண்ணிக்குவீங்க, நீங்களே வந்து என்ன சொல்கிறது அழுவீங்க, நீங்களே எல்லாமே பண்ணுவீங்க, நீங்களே பேசுவீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாத்தையுமே நீங்களே பண்ணிவிட்டு அப்போ வந்து என் என் சம்மந்தப்பட்ட விஷயமா அந்த மட்டும் இந்த முட்டையில் கை வைங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஆஷா இருந்தது. அப்புறம் இந்த மாடு பற்றி சொன்னதும் இதுவாக இருந்தது. ஸோ வந்து கண்டஸ்டன்ஸை மாடு அப்படின்ற மாதிரி ரிலேட் பண்ணி பேசினதும் சரியில்லை. அப்புறம் மாடு அடிக்கிறது செய்யறது அப்படின்னும் போது அதை நான் சொன்ன மாதிரி சினிமா எல்லாமே இப்போல்லாம் வந்து அனிமல்ஸ் எல்லாம் காட்டுறது செய்கிறது கூட பர்மிஷன் வாங்கணும். அதை அனிமல்ஸ் எல்லாம் ஹார்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது இவர் பிஞ்சிரும் தொட அப்போல்லாம் சொன்னதெல்லாம் ஹார்ஷ் வேர்ட்ஸாக தான் இருந்தது. மேபி வீக்கெண்டில் இதை அட்ரஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ வந்து அவ்வளோ கோவத்தோட உச்சத்தில் போய் அவர் பதில் சொன்னது தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் உங்களுக்குலாம் எதுவுமே தெரியாதா? நீங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு நான் வந்து எனக்கு ஒரு போன வாரம் வரைக்கும் நான் தப்பு பண்ணியிருக்கலாம் செஞ்சுருக்கலான்னு கூட சொல்ல. போன வாரம் வரைக்கும் யாராக இருந்தாலும் தப்பு பண்ணியிருக்கலாம், இப்போ கூட திருந்திருக்கலாம் செஞ்சுருக்கலாம். ஆனால் வந்துட்டு நான் குழந்தை எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி கெஞ்சுற மாதிரி அது போன வாரம் ஜெஃப்ரியோட விஷயத்தை கொண்டு வந்து ஏதோ சொல்கிற மாதிரி மீன் பண்ணுறாரு அப்படின்னு வந்து மஞ்சரி அதை சென்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சரி சொல்கிறாங்க இல்லை இது வேறு மாதிரி போகுது, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் அப்படின்னும் போது நீங்கள் இப்படியே பேசுனா நான் இன்னொரு முட்டையை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை தங்கம் நான் சொல்கிறேன் அப்படின்னா இல்லை சார் இது வேறு மாதிரி போகுது, உங்களை கண்ட்ரோல் தான் எடுக்க சொல்கிறோம், கெஞ்ச சொல்லலை, கண்ட்ரோலிங் பவர் எடுங்கன்னு தான் சொல்கிறோம், கெஞ்ச சொல்லலை அப்படிங்கலாம் அவங்க சொல்ல வராங்க. எல்லாரோட ஃபேஸும் மாறுது. ஸோ இதுதான் அவரோட ரியல் ஃபேஸ். ஆனால் இதை வந்து அவர் பொறுமையாக என்ன சொல்கிறது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றினார். பட் ஆனால் அது வந்து இது இப்படியே கண்டினியூ ஆகுமா, இதை விட ஒஸ்ட்டாக போகுமா, இல்லை பிக் பாஸும் வந்து சும்மா இருக்கிற மாதிரி தெரியல. அவரே அவரோட கேப்டன்சியில் நிறைய ட்விஸ்ட் வைப்பாருன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இந்த ஆர்குமெண்ட் எல்லாமே நடக்கும்போதுமே பிக் பாஸ் வந்து கேப்டன்சிக்கு வாழ்த்தே சொல்லலைன்னு அவர் மைண்டுக்குள்ளே ஒன்று இருக்குது. இந்த இது கான்வர்சேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து சௌந்தர்யா கூட வந்து வாழ்த்து சொல்லலாம் சொல்லிட்டுருப்பாங்க. அப்போ தான் முத்து சொல்வார் மேபி முட்டை வரும்போதே இந்த கேப்டன்சியை அக்செப்ட் பண்ணதுனால தான் பிக் பாஸ் வந்து முட்டையை கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கு மேலே வாழ்த்து சொல்லுவாருன்னு தெரியல. இது ஆல்ரெடி மேபி அன்றைக்கி வின் பண்ணும்போது சொன்னதோட சரி போல் எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல, கவனிக்கல. அப்பயும் சொல்லி அந்த கேப்டன்ஷிப் பதவி ஏற்றுக்கும் போது சொன்னாரா என்னன்னு தெரியல. இவர் வெயிட் பண்ணுறாரு. ஆனால் சொல்லவே இல்லை பிக் பாஸ். வெறும்னே வந்து அந்த கான்வர்சேஷன் முடிஞ்ச உடனே கூட அவர் சொல்லுவார்னு பார்த்தா சொல்லலை. சௌந்தர்யா தான் அவர் ரொம்ப எதிர்பார்க்குறாரு, சொல்லிடுங்களேன் பிக் பாஸ் சொல்லிட்டு அப்புறம் சௌந்தர்யா போய் வந்து வாழ்த்து அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணுறாங்க கட்டி பிடிச்சி. ஸோ வந்து பிக் பாஸுமே இவர் பொறுமையை ரொம்ப சோதிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் ஓப்பன் அப் ஆகலை அப்படிங்கிற விஷயத்த இந்த கேப்டன்சி வச்சு பிக் பாஸும் விளையாடுவார்னு நினைக்கிறேன். வீட்டில் இருக்க கண்டஸ்டன்ஸும் அவங்க ப்ளே பண்ண தான் போகிறாங்க. ரஞ்சித் சார் அதுக்கு எப்படி டஃப் கொடுக்குறாரு, அவரா டஃப் கொடுக்குறாரா இல்லை அவராக தான் இருக்காருன்னு இந்த 60 டேஸை நம்மளை ஒன்று நம்ப வச்சுருக்காரு. அந்த நம்பிக்கையை அப்படியே காப்பாற்றணும்னு ஒன்று பண்ண போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
ஸோ மஞ்சரி வந்து இன்னொரு முட்டை எடுப்பேன்னு சொன்னோன்னே, ஓகேம்மா எடுத்துருங்க. இது வந்து என்ன சொல்றது, ஒரு ரெக்கார்ட் மாரி இருக்கட்டும். இந்த பிக் பாஸ் சீசன்ல இந்த மாரின்னு சொல்லி அவர் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாரு. உடனே மஞ்சரி வந்து, "இல்ல சார் நீங்க கண்ட்ரோலிங் எடுங்கன்னு தான் சொல்றோம். ஒண்ணும் கெஞ்சல்லாம் சொல்லல." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதோட இத முடிச்சுடுறாங்க. ஆனா 24/7ல முட்டைய தர்ஷிகா எடுத்தத திருப்பி வச்சுருவாங்களோ என்னவோன்ற மாரி மஞ்சரி கேட்டாங்க. "நீங்க வைக்க போறீங்களா? இல்லன்னா எடுத்துட்டு" "இல்ல, இல்ல நான் எடுத்துட்டேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகேன்னு அதுக்கப்புறம் மஞ்சரி எடுக்க மாட்டாங்க. பட் ஆனா அவங்களும் அந்த இடத்துக்கு போன அப்புறம் தான் எல்லாருமே கம்முன்னு ஆகுவாங்க. ஸோ வந்து இவர் பேசாதனால மத்தவங்கலாம் பேசுறாங்கன்னா, மத்தவங்க பேசும்போது நீங்க அந்த கண்ட்ரோல எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க மீன் பண்ணது எனக்கு தப்பா தெரியல. அது மஞ்சரி ஆகட்டும், இல்லன்னா தர்ஷிகாவாகட்டும், தர்ஷிகாவுக்குமே தேங்க்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. வெற்றி அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. ஆனா உள்ளுக்கு அது வலியாவும், உறுத்தலாவும் இருக்கு. இந்த ரிவெஞ்ச் எப்ப வெளில வரும்னு தெரியாது. ஆனா உள்ளுக்கு அவருக்கு சுருக்குன்னு ஆயிடுச்சு. யாரா இருந்தாலும் அந்த இடத்துல கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க செஞ்ச ஒரு விஷயத்துக்கான அந்த அந்த ரியாக்ஷன் தான் அது. ஸோ நீங்க அந்த கண்ட்ரோல எடுக்காத பட்சத்தில அது உங்க தப்பு தானே தவிர, முட்டை எடுத்த அவங்கள அத நீங்க தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்க எடுக்க மாட்டாங்க, இல்ல யாரும் நம்மளுக்கு எதிரா நிக்க மாட்டாங்க. நீங்க எல்லாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணீங்கன்னா, அது உங்களோட பிரச்சனை. அவங்களோட பிரச்சனை கிடையாது. அவங்களும் கேம் ஆட தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கான தேவையான இடத்துல மேபி சாச்சனா அந்த இடத்துல இருந்தா கூட எடுத்திருப்பாங்களோ என்னமோ தெரியல. பட் ஆனா தர்ஷிகா ஏற்கனவே கேம் ஆடலன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு பார்க்கும்போது, இந்த சான்ஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது தப்பும் கிடையாது. அவங்களும் ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் இந்த கேம்குள்ள சர்வைவ் ஆகணுமே தவிர, இதுல அதுவும் ஒண்ணு தான்னும்போது, ரஞ்சித் சார் அவருக்கான கேம் எஃபோர்ட்ட மத்தவங்கள நம்பி இல்லாம, அவர நம்பி அந்த எஃபோர்ட்ட போடணும் அப்படிங்கிறது தான் என்னோட புரிதலும். ஸோ இதுதான் கைஸ் நடந்தது. நம்ம ஆக்சுவலா 2, 3 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அத பார்ட்டா போய் பாருங்க. ஏன்னா அவ்ளோ நேரம் 24/7ல போச்சு இது. நம்மளுக்கு இங்க 1 ஹவர்லயுமே வந்து கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் இது போயிருக்கு. 24/7ல இன்னுமே நெறைய நேரம் போச்சு. ஸோ நான் அது கொஞ்சம் எலாபரேட்டா சொன்னதுனால நீங்க போய் பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மத்தத பத்தி பேசலாம். நாமினேஷன் ப்ராசஸ்லாம் இருக்கு. ஸோ அத பத்தியும் நம்ம டீட்டெயிலா பேசலாம். தேங்க் யூ கைஸ்.